வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகர் யோகி பாபு அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நடிகர் யோகி பாபு அவர்கள் ஒரு நாளைக்கு வாங்குகிற சம்பளத்தை பற்றி கேட்டோம்னா ஷாக் ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தகவல் என்ன எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் தன்னோட நகைச்சுவை நயத்தால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் தனக்கான ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை வச்சுருக்கவர் தான் நடிகர் யோகி பாபு அவர்கள்னே சொல்லலாம். தன்னோட யதார்த்தமான நடிப்பு, டைமிங் கவுண்டர், சிரிக்க வைக்கிற ஒரு முகபாவனை, இந்த மாதிரி தன்னோட தனித்துவமான நடிப்பு திறமையால் தான் நகைச்சுவை நடிகர்களில் ஒரு டாப் நடிகராக இப்போ வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க நடிகர் யோகி பாபு. நடிகர் யோகி பாபுவோட நடிப்பில் கடைசியாக வெளியான படம் தான் அரண்மனை 4. இந்த படத்தில் இவங்களோட காமெடி நடிப்பு இது ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு மக்கள்கிட்டனே சொல்லலாம். இப்போ அடுத்தடுத்து அதிக படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நடிகர் யோகி பாபு அவர்கள். கங்குவா, கோட், அந்தகன், மெடிக்கல் மிராக்கிள் இந்த மாதிரி படங்கள்லாம் இவங்களோட கைவசம் இப்போ இருக்குதுன்னே சொல்கிறாங்க. யோகி பாபு அவர்கள் படத்தில் துவங்கியப்போ இவங்களோட திரைப்பயணம் இப்போ பீக்கில் இருக்குதுன்னே சொல்லலாம். நிறைய பேருக்கும் யோகி பாபு எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்ற கேள்வி இப்போ எழுந்து வந்திருக்கு. நிறைய பேருக்கு இது ஒரு கேள்வியாகவே இருக்குது. இப்போ இதுக்கான பதிலும் கிடச்சிருக்கு. அதன்படி நடிகர் யோகி பாபு ஒரு நாளைக்கு ரூபாய் 12 லட்சம் வரைக்கும் சம்பளமாக வாங்குறாங்கன்னு சொல்லி தகவல்கள் இப்போ கிடச்சிருக்குன்னே சொல்கிறாங்க. மேலும் நடிகர் யோகி பாபு ஜனவரி 22, 1985 பிறந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். பெரும்பான்மையான தமிழ் திரைப்படங்களில் இப்போ அதிகமாக நடிச்சிட்ருக்குது நடிகர் யோகி பாபு தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க நகைச்சுவை நடிகராக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். மான் கராத்தே, யாம் இருக்க பயமேன்ற படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களை நடித்து மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு பெற்றாங்கன்னே சொல்லலாம். நடிகர் யோகி பாபுவோட சொந்த ஊர் ஆரணி. இவங்களோட அப்பா ஒரு இந்திய தரைப்படையில் அவில்தாரராக இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் யோகி பாபு அவர்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய பயணங்களை செஞ்சுருக்காங்க. இவங்க இதோட விளைவாக தான் 1990 ஜம்புவில் போய் இவங்க படிச்சிருக்காங்க. நடிகர் யோகி பாபு மஞ்சு பார்கவியை 2020 பிப்ரவரி 5 அன்னைக்கு திருத்தணியில் இருக்கிற ஒரு கோயிலில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க 2 பேருக்குமே 2 குழந்தைகள் இருக்காங்க. நடிகர் யோகி பாபு ஆரம்ப காலகட்டத்தில் லொல்லு சபாவில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறமா 2 வருஷமாக காட்சிகளை எழுதுகிற உதவி இயக்குனராக இருந்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் சில பகுதிகளில் ஒரு துணை நடிகராகவும் நடிச்சிருக்காங்க. அமீர் நடித்த யோகின்ற திரைப்படத்தில் ஒரு திரைப்பட நடிகராக அறிமுகமானாங்க. இதுக்கப்புறம் தான் படத்தோட பெயரை வச்சு தன்னோட திரைப்பேருக்கு முன்னோட்டாக மாறிச்சுன்னே சொல்கிறாங்க. பையா படத்தில் ஒரு குண்டனாக தோன்றியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க சுந்தர்சியோட கலகலப்பு படத்துலேயும் ஒரு மாமாவாக வந்திருப்பாங்க. 2013 தான் இவங்க முதல்ல நீளமான ஒரு கதிச்சுவை வேடத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த படம் பட்டத்து யானைன்ற ஒரு படம். மக்களின் நடிகர் யோகி பாபுவை பற்றின இந்த தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.